ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வினைச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி எழுத்து இலக்கணத்தில் உள்ளது எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் தென் சொல் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினைச்சொல். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினைச்சொல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழில் உள்ள ஒவ்வொரு வீடியோஸுமே நான் நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்களும் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வினைச்சொல். ஸோ வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ பொருளோ இல்லை நானோ இருக்கேன் அப்படின்னா என்னுடைய செயல் எப்படி இருக்குது, என்னோடய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, என்னோடய இயக்கம் எப்படி இருக்குது, நான் செய்யக்கூடிய செயல் இதுகளை சொல்லக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பொருள்களின் செயலை, இயக்கத்தை, வினையை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொல் எனப்படும். சரிங்களா? ஒரு பொருளுடைய செயல், இயக்கம், வினை இதை உணர்த்தக்கூடிய சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து எழுவாய் செய்யும் செயல். எழுவாய்னா யாராக இருக்கும்? யாரோ ஒரு அக்ரிணையாக இருக்கும். சரிங்களா? ஸோ எழுவாய் உயர்திணையாக இருக்கும். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எழுவாய்னா உயர்திணை செய்யக்கூடிய செயல் அல்லது தொழில்களை குறிக்கக்கூடியதை நம்ம வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வினைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாக காலத்தை உணர்த்தும். சரிங்களா? நம்ம ஒரு செயல் நம்ம எந்த காலத்தில் செய்கிறோம் அப்படிங்கிற காலத்தை உணர்த்தும். ஆனால் வேற்றுமை உறுப்பை ஏற்காது. ஸோ வேற்றுமை உறுப்பை ஏற்காது. ஸோ வேற்றுமை உறுப்புனா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுபோல் உள்ள வேற்றுமை உறுப்புகளை அந்த வினையில் ஏற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வினைச்சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வடிவங்கள் எல்லாம் நமக்கு வினைச்சொற்கள் வினிப்படும் அப்படின்னா, வினை எச்சம், பெயர் எச்சம், வினை முற்று, வினையாளனையும் பெயர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல்லுடைய வடிவங்கள். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்தான். ஸோ இப்போ வந்தான் அப்படிங்கிறது முடிச்சுட்டான். ஸோ வினை முற்றா இந்த இடத்துல வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. ஓகேங்களா? அடுத்து நடந்தான் அப்படின்னா நடந்தான், அப்போ நடந்திருக்கான், அப்போ நடந்து முடிச்சுட்டான், இது ஒரு வினை முற்று. ஸோ எங்கே நடந்தான், எப்படி நடந்தான், எந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. அப்போ இங்கிட்டு எச்சமும் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த சொற்கள் வர வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே நமக்கு ஒரு வினைமுற்று சொல்லுதான். சரிங்களா? வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினை முற்று பெற்றதை உணர்த்தும், அதாவது இதனை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸோ வினைமுற்று ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வினைமுற்றுனா என்ன அப்படின்னா, அந்த சொற்கள் முற்று பெற்றுச்சு, அதுக்கப்புறமா நம்ம புல் ஸ்டாப் வச்சுக்கலாம், நம்ம கமா போட்டு அடுத்து கண்டினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா காலம் காட்டும். ஸோ இப்போ ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா அது நடந்து முடிச்சிருச்சு, அப்போ அது இறந்த காலம் அப்படின்ற இடத்துல அந்த இதை காட்டுது. அடுத்து பெயர் கொண்டு முடியும். ஸோ பெயர் கொண்டு முடியும் அப்படின்னா உயர்தினையா அக்ரிணையா? அப்போ பெயர் கொண்டு முடியுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். சரிங்களா? ஸோ இப்போ நடந்தான். இப்போ நடந்தான் அப்படிங்கிறது ஒரு இறந்த கால இடைநிலை காட்டும். இந்த செயல் நடந்து முடிச்சிருச்சு, அதை அப்போ காலத்தை காட்டுது. சரிங்களா? அப்போ இறந்த கால இடைநிலையை காட்டுது. அடுத்து நடந்தான் அப்போ இது ஒரு ஆண்பால் வினைமுற்றை காட்டுது. நடந்தான்ங்கிறது ஒரு வினைமுற்று. தான் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு ஆண்பால்ன்ற உயர்திணை இருக்குங்கிறத காட்டுது. நடந்தான் அப்போ இறந்த காலத்தை காட்டுது. ஸோ மூணு விஷயத்தை இந்த இடத்துல காட்டுது. அப்போ காலம் காட்டுது, அது பெயரை கொண்டு முடியுது, ஆனா பெண்ணா, அண்ட் தென் இது ஒரு வினை முற்றா வினை எச்சமா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது. சரிங்களா? அடுத்து நடந்தால் அப்படின்னா பெண்பால் வினைமுற்று. ஸோ இதுவும் நடந்தால் அப்படிங்கிற ஒரு உயர்திணை பெண்பாலில் காட்டுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. ஸோ வினைமுற்றுல ரெண்டு டைப்பு, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. வினைமுற்றுனா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து தெரிநிலை வினைமுற்று. இப்போ தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்னா 6 விஷயங்கள் இருக்குங்க. இதில் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு
6 வகையான இது வந்துட்டு இதில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இது 6ஐயுமே வந்து வெளிப்படையாக உணர்த்தும் சொற்கள் தான் வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ஐயும் வெளிப்படையாக உணர்த்தும் வினைச்சொல் வந்து தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லியாச்சு. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உழுதான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அப்படின்னா, இப்போ உழுதான் அப்போ இந்த இடத்துல 6மே வந்து வெளிப்படையாக வரும்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த இதில் வந்து இது எல்லாமே வந்து வெளிப்படையாக காட்டணும். இப்போ செய்பவன், அப்போ செய்கிறது யார்? உழுதான்ங்கிறது ஒரு உழவு தொழில். இந்த தொழிலை யார் செஞ்சா? செய்பவன் யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? உழவன் தானே செய்வாங்க. அடுத்து கருவி, கருவிங்கிறப்ப எப்படி செய்வாங்க? ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்ணி தானே செய்வாங்க. அப்போ கருவி என்னது? இந்த இடத்துல கலப்பை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலம், நிலம்னா எங்கே உழுதுருப்பாங்க? வயலில் உழுதுருப்பாங்க. ஸோ அடுத்த செயல், செயல்ங்கிறப்ப அந்த இடத்துல என்ன தொழில் நடந்திருக்கும்? உழவு தொழில் நடந்திருக்கும். இப்போ காலம், காலம் உழுதான், அப்போ உழவு முடிச்சுட்டான், அப்போ இறந்த காலத்தை காட்டுது. அடுத்து செய்யப்படும் பொருள், அப்போ செய்யப்படும் பொருள்னா உழுகிறது எதுக்காக? விளைச்சலுக்காக. அப்போ உழுது முடிச்சாச்சு அப்படின்னா அதனால நமக்கு ஏதோ ஒரு விளைச்சலை போட போகிறோம், அதனால கிடைக்கக்கூடிய பொருள் தான் செய்யப்படும் பொருள். ஓகேங்களா. ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், பார்த்தீங்களா, நான் சொன்னது எல்லாமே நிலம் என்னது? வயல். காலம் என்னது? இறந்த காலம். செயல்ங்கிறது உழுதல்ங்கிற தொழில். செய்யப்படும் பொருள்ங்கிறது விளைச்சல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நெற்கள், விளைச்சல் அல்லது நெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா அறுவகை பெயர்களின் அடிப்படையாக தோன்றி பாருங்க, பொருள், இடம். அங்கே வந்து என்ன நம்ம பார்த்தோம்? செய்பவன், இடம், காலம், பொருள், செய்யப்படும் பொருள், செயல். இது எல்லாமே வந்து 6 வந்து குறிக்கக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்று. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் அறுவகை பெயர்களின் அடியாக தோன்றி செய்பவன், நிலம், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் என்னும் 6னுள் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது. 6 இருந்தாலும் செய்பவனை மட்டும், அதாவது இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து அடிச்சொற்களாக தோன்றும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி மற்றவற்றை குறிப்பாக உணர்த்தும் வினைச்சொல் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பொன்னன். பொன்கிறது ஏதோ ஒரு பொருளை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல என்னது? பொருளை வந்து அடியாக தோன்றி, பொருளின் அடியாக தோன்றுறது. சரிங்களா. அப்போ பொன்னன் அப்படிங்கிறது பொன்னை உடையவன். அப்போ இந்த இடத்துல பொன் என்பது ஒரு பொருளை உணர்த்துகின்றது. அடுத்து செய்பவனை மட்டும்தானே வெளிப்படையாக காட்டும். அப்போ பொன்னை உடையவன் அப்படிங்கிறவர் தான் செய்பவன். அடுத்து அவன் விழுப்புரத்தான். இப்போ விழுப்புரத்தான் அப்படின்னா அவன் விழுப்புரத்தில் வாழ்பவன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து மீனிங்காக போகிறோம். சரிங்களா. அப்போ விழுப்புரம்ங்கிறது என்னது? ஏதோ ஒரு இடம். ஸோ இடத்தை இந்த இடத்துல குறிப்பாக உணர்த்துகின்றது. அடுத்து வந்து அவன் சித்திரையான். சித்திரையில் பிறந்தவன். அப்போ சித்திரையில் பிறந்தவன் என்பது காலத்தை குறிப்பாக காட்டுகின்றது நமக்கு. சரிங்களா. காலத்தின் அடிப்படையாக தோன்றி அவனை வந்து காட்டுது. சரிங்களா. அவன் கண்ணன். அப்போ கண் என்பது ஒரு சினை உறுப்புங்கிறத சினைன்னு சொல்லுவோம். அப்போ கண்களை உடையவன். அப்போ இந்த இடத்துல சினை என்பது குறிப்பாக வெளிப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் நல்லன். நல்லன் என்பது நல்ல இயல்புகளை உடையவன் அப்படின்ற ஒரு குணத்தை வெளிப்படையாக காட்டுகிறது. ஸோ அவன் உழவன். உழவு செய்பவங்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஒரு தொழில். உழவுன்றது ஒரு தொழில். அப்போ உழவு செய்பவன். இந்த செய்பவன் உடையன் பிறந்தவன், வாழ்பவன், உடையவன். இதுதான் வந்து செய்பவனை வெளிப்படையாக உணர்த்தும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஆள் அவங்கள பற்றியே ஒரு விஷயத்த முற்று பெறுற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் தன்மை ஒருமை வினைமுற்று. இப்போ நான் இருக்கேன், என்னையை பற்றி ஒரு விஷயம் வந்து சென்டென்ஸ் முடிஞ்ச மாதிரி நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ அது எல்லாமே அதோட விகுதிகள் எப்படி முடியும்னா என், ஏன், ஏ அப்படிங்கிற விகுதிகளை கொண்டு முடிவது தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல என்னென்னு சொல்லியாச்சு? 3 வந்து விகுதிகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்தேன். அப்போ ஏன் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று விகுதி வருது. அடுத்து செய்தேன்.
இந்த இடத்துல ஏன் அப்படிங்கிறது வந்தன அறிந்தனன், அப்போ என் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விகுதிகளை கொண்டு முடிவது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. நான் வந்து நிறைய பேர் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுற மாதிரி, நிறைய பேரை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆம், அம், ஓம், தும் இந்த 4மே இந்த 4 விகுதிகளை கொண்டு முடிவது தன்மை பன்மை வினைமுற்று. ஸோ அறிந்தும் உம்னு முடியுதுங்களா, அறிவோம், அப்போ நானும் இருக்கேன் அந்த பலர்களோட சேர்ந்து, நிறைய பேர் இருக்காங்க நானும் அவங்களோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அறிவோம், ஓம்ங்கிறது வருதா. அடுத்து புகுவோம், அப்போ நானும் நிறைய பேரோடு சேர்ந்து இப்போ புகுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ எல்லாரும் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம், அப்போ புகுவோம் அப்படின்னா அப்போ புகுவோம் அப்படிங்கிறது அந்த ஓம் அப்படின்ற விகுதிகளை கொண்டு முடியுது. அடுத்து அடைகின்றோம், அப்போ எல்லாருமே ஒரு இடத்தை போய் சென்றடைகின்றோம், அப்போ நானும் அதில் இருக்கேன், அப்போ தன்மை பன்மை வினைமுற்று அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னிலை ஒருமை வினைமுற்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஸோ முன்னிலை ஒருமை வினைமுற்றுனா தனக்கு முன்னாடி இருக்க யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு வினைமுற்றான சொற்களோட நம்ம பேசக்கூடியதான் முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரிங்களா? ஐ, ஆய், ஈ என்னும் விகுதிகளை பெற்று வருவது முன்னிலை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சென்றனை, இப்போ ஐன்ற வினைமுற்று விகுதி வந்திருக்கு. உண்டனை, ஐ அப்படிங்கிற ஒரு வினைமுற்று விகுதி வந்திருக்கு. அடுத்து செய்தாய், செய்தாய் அப்படிங்கிறது ஆய் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து காண்பி, எங்கே காமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் எங்கே நீ காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் காண்பி அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து உண்டாய், அப்போ ஆய் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தேர்ட் பர்சனை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வினைமுற்று சொல்லாய் வருது அப்படின்னா அது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்க யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வந்து ஆணையிடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஏவல் அல்லது கட்டளை அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சொற்களை நம்ம கூறுறோம் அப்படின்னா அது வந்து ஏவல் வினைமுற்று. ஸோ அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பகுதி மட்டும் அமைந்த சொற்கள், பகுதி விகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடந்து வந்தான் அப்படின்னுங்கிறத பிரித்தோம் அப்படின்னா நடந்து கூட்டல் வந்தான் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ அந்த நட அப்படிங்கிறது நடந்து கூட்டல் வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். இப்போ நட அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சென்டென்ஸோட அடிச்சொற்களே. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம பகுதியாக எடுத்துக்கணும். இப்போ பகுதி மட்டும் அமைந்த சொற்கள், இப்போ நட, வா, போ, நில், இந்த ஏவல் இல்லைன்னா கட்டளை அந்த பொருளில் வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் சொல்ல வந்து அடிச்சொற்களாக அமையக்கூடியது. சரிங்களா? நில், மின், ஈர், என்ற விகுதிகளை பெற்று வரும். சரிங்களா? இந்த மாதிரி விகுதிகளை பெற்று வந்துச்சுன்னா இது வந்து ஏவல் வினைமுற்று. சரிங்களா? அடுத்து வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நடுமின், பரப்பு மின், ஒன்றும், பார்த்தீங்களா? இந்த சொற்களோட இந்த சொற்கள் வந்து விகுதியாக வரக்கூடியது. அப்போ நடனா நடு மின், பரப்பு மின், அப்போ ஒன்றும், அப்போ அப்படின்ற சொல்லும் இந்த இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதிர்மறை ஏவல் வினைமுற்று. இப்போ நான் ஒரு சொல்ல வந்து ஒரு சொல்ல நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஆப்போசிட்டாக வந்து செய்கிறது, செய்யாமல் இருக்கிறது. ஸோ ஏவல் வினை, அதாவது ஆப்போசிட்டாக வந்து நடந்துக்கிறது. இப்போ எதிர்மையான விகுதிகளை உள்ள சொற்களை முன்னிலையில் ஆணையிடுவது போல் வருவது. இப்போ உன்னேல் அப்படின்னா உன்னேல்னா ஒன்றுன்னா சாப்பிடு, அப்போ உன்னேல்னா சாப்பிடாத அந்த மாதிரி. மறையல், அப்போ உண்ணாதே அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ உன்னேல், மறையல், உண்ணாதே அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக வர்றதுலாம் எதிர்மறை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எச்சம். எச்சம்னா என்ன? மீதி இருக்கக்கூடியதான் எச்சம் சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது முழுமை பெறாமல் பாதியாக நிற்கிறதுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொருளில் முழுமையடையாத வினைச்சொற்கள் எச்சம் எனப்படும். சரிங்களா? அவற்றின் விகுதி குறைந்து நிற்கும். அப்போ விகுதி குறைந்து நிற்கக்கூடிய சொற்களை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பெயர் எச்சம், வினை எச்சம். ஒரு பெயரின் விகுதி வந்து நிறைவு பெறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பெயர் எச்சம். ஒரு வினையின் விகுதி வந்து ஒரு வினையோட விகுதி வந்து நிறைவு பெறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பெயர் எச்சம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அதோட விகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சென்டென்ஸில் முடிவு பெறும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்பெறாத எச்ச வினைகளை கொண்டு
எச்ச வினைகள் பெயரை கொண்டு முடிந்தால் அவை பெயரெச்சம் எனப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் சொல்லின் இறுதி எழுத்து ஆ அம் அப்படின்ற மாதிரி வரும். முதல் ஒரு சொல் இருக்குன்னா அதோட இறுதி எழுத்துல வந்து ஆ அம் அப்படின்ற ஒரு விகுதி வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இறந்த கால பெயரெச்சம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதில் வந்து இந்த இறந்த காலம் வந்திருக்கு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ படித்த மாணவன், இந்த இடத்துல தங்கிறது இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இந்த ஆ அப்படிங்கிற பெயரெச்ச விகுதியை கொண்டு முடியுதா? ஸோ இந்த இடத்துல படித்த மாணவன், அப்போ டா அப்படி உண்ட மாணவி, அப்போ உண்ட அப்படிங்கிறது இட்டு கூட்டல் ஆணு வரும். ஸோ ஆ அப்படிங்கிற பெயரச்ச விகுதியோடு வந்திருக்கா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். இப்போ படித்த மாணவன், அப்போ மாணவன் வந்து படித்து முடிச்சுட்டான், அது வந்து இறந்த காலம். உண்ட மாணவி, மாணவி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, அதுவும் இறந்த காலம். ஸோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பெயரச்ச விகுதியை வச்சு தான் இது வந்து ஒரு பெயரச்சம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நிகழ்காலம். இப்போ படிக்கின்ற, இந்த இடத்துல ஆ வருதா, இற்று குட்டலாதான் ட்ர அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பெயரச்ச விகுதி வருது. அப்போ உண்ணும், இந்த இடத்துல அப்படிங்கிற பெயரச்ச விகுதி வருது. அப்போ நிகழ்காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மாணவி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மாணவி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெயரெச்சம் இருக்குது. அடுத்து வந்து எதிர்கால பெயரெச்சம். இனிமே தான் அது நடக்க போகுது அந்த செயல். அப்போது ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பெயர் எச்சமாக நிற்கிது அப்படின்னா அதுக்கு வந்து அதோட விகுதிகள் வந்து வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ படிக்கும் மாணவன், இந்த படிக்கும், அப்போ அப்படின்ற சொல்லுந்து இந்த இடத்துல வந்திருக்கா. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து எதிர்கால பெயரெச்சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினை எச்சம். முற்று பெறாத எச்ச வினைகள் வினையை கொண்டு முடிந்தால் அவை வினை எச்சம் எனப்படும். அதாவது ஒரு செயல் வந்து முற்று பெறாமல் ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படின்னா அது வந்து வினை எச்சம் எனப்படும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 காலத்தையும் காட்டும். அதோட முக்கியமான எழுத்துக்கள்னு விகுதிகள் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இ உ இ என்ற எழுத்துக்களால் ஒன்றினை இறுதியில் பெற்று வரும். ஸோ பார்ப்போமா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு, இப்போ வீழ்ந்து, இப்போ ஊன்ற எழுத்து இந்த இடத்துல வருது. பறந்து, இங்கேயும் ஊ. அடுத்து பார்த்து, இங்கேயும் ஊ. ஸோ இந்த 3 சென்டென்ஸும் வந்து வரும்போது இது வந்து வினை எச்சத்தில் இருக்குது. இந்த சொற்கள் வந்து வினை எச்சத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு வினை எச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தி வினைச்சொலை தழுவி வருவது குறிப்பு வினையச்சம். இந்த இடத்துல பாருங்க, மெல்ல சென்றான், மெல்ல பேசினான். இப்போ காலத்தை வந்து இது வந்து சென்றான்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் வரக்கூடிய சொற்கள் வந்து மெல்ல அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருக்கா, கடந்த காலத்தில் இருக்கா, இல்லை வருங்காலத்தில் இருக்கா அப்படிங்கிறதும் கிடையாது. எதிர்காலத்தில் இருக்கா அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ குறிப்பாக ஏதோ ஒன்று வந்து சொல்லுது. அப்போது அது தழுவி தான் அந்த சொற்கள் வந்துட்டு வருது. அப்போ இந்த மெல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம இடத்துல வந்து எந்த காலத்தையுமே உணர்த்துதுன்னே நமக்கு வந்து சொல்ல முடியாது. அப்போ வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தி வினைச்சொல்லை தழுவி வருவது குறிப்பு வினையச்சம். இது வந்து ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை தழுவி இந்த சொற்கள் வர்றதுனால இது வந்து குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினையச்சம். வெளிப்படையாக காலம் காட்டி, பாருங்க, படிக்க சென்றான், அப்போ எங்கேயோ போயிருக்கான். அப்போ இது வந்து ஒரு முடிஞ்ச ஒரு செயல். பார்த்து சென்றான், அப்போ பார்த்துட்டு போயிருக்கான். இது வந்து என்னது? அப்போ இது ரெண்டுமே வந்து இறந்த காலத்தை காட்டக்கூடிய சொற்கள். படிக்க சென்றான், இது ரெண்டுமே வந்து ஒரு இறந்த காலத்தை காட்டக்கூடிய ஒரு சொற்கள். சரிங்களா? அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டுது. செல்கிறான், சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டி ஒரு வினைச்சொல்லோட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முற்றெச்சம். அதாவது ஒரு வினைமுற்று வந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் அதுக்கு அடுத்தும் ஒரு வினைச்சொல் வந்து வந்திருக்கும். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது வந்து வினை முடிஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் இன்னொரு வினைச்சொல் வந்து வந்திருக்கும். ஒரு வினைமுற்று வினையெச்ச பொருளில் நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் எனப்படும். வினையெச்ச பொருளில் வருது. இப்போ ராமன் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ராமன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த பேச்சு வந்து முடிஞ்சிருச்சு. வினை எச்ச பொருளில் நின்று, ஆனாலும் இது வந்து எச்சமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ் வருது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு எச்சம். மற்றொரு வினையை கொண்டு வந்தனன் அப்படிங்கிறது ஒரு வினை. இந்த வினையை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் எனப்படும். அடுத்து ராமன் போயினான். இப்போ ராமன் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, மறுபடியும் ஒரு வினை சொல்லோட சேர்ந்து இது வந்து அப்படியே அந்த சென்டென்ஸ் வந்து ராமன் போயினான் அப்படின்னு முடியுது அப்படின்னா
முற்றெச்சம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினையால் இணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்த கருத்தாவை குறிக்குமானால் அது வினையால் இணையும் பெயர் எனப்படும். அவங்க வினையை குறிக்காது வினை யார் செஞ்சாங்களோ அவங்கள பற்றி பேசக்கூடியதான் வினையால் அணையும் பெயர். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வினையால் இணையும் பெயர் வந்து காலம் காட்டும். தன்னிலை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்கள்லையுமே இது வந்து வரும். பாருங்க, பொறுத்தார், இப்போ வீழ்ந்தவனை, இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழிற்பெயர். தொழிலை காட்டுவது தொழிற்பெயர் எனப்படும். வேர்ச்சொல்லோடு தல்விகுதி சேர்ந்து அது சேர்ந்தால் அது தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? பாருங்க, அல், வை, உ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது தொழிற்பெயர். தொழிற்பெயர் தல் விகுதி மட்டும் இல்லைங்க, அல், வை, உ, கை இப்படின்ற இந்த மொத்தம் 5 விகுதிகளை கொண்டு வந்தாலுமே அது வந்து ஒரு தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்ன பண்ணும்? காலத்தை காட்டும். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்தல், கற்றல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு அல் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்திருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸில் வினைச்சொல் வந்து முழுசாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துப்பிழை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கிளாஸ் போட்டுட்ருக்கேன், நீங்கள் சீரியஸாக படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு தமிழ் சிலபஸ் வந்து ஃபுல்லாமே வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்துட்டு நான் டெய்லியும் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2027 to 2028 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புக் வந்து சிலபஸ் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணாலுமே வந்து இது எல்லாமே அதில் இன்க்ளூடிங்காக இருக்கும். நம்ம ஆனால் இன்னும் கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே படித்து முடிச்சிடுங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இன்னுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 15 days to 20 daysக்குள்ளே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு படிச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், படிக்கிறது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். சரிங்களா? இப்போவே ரிலாக்ஸாக ஒரு டாப்பிக்காக வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எக்ஸாம் டைமில் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்காக ஒரு தம்ப் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.